அப்படியே கலீஜியெல்லாம் எண்ணெய் காசு அடித்து கிடக்குது. எல்லாம் சோப்பு போட்டு இது பண்ணோம் அப்படின்னா கணக்காக தான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் சோப் போட்டு வச்சுட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப பொங்கல் இருக்கும் போல், இட்லி இருக்கும் போல், சப்பாத்தி இருக்கும் போல், ஒரு பாயாசம் ஒன்று இருக்கும் போல், அதுபோல் தொட்டுக்கிறதுக்கு சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ரூம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா இந்த சாதம். காசிமேடு போனோம்லங்க, அதில் இந்த கனவா மீனுடைய மை இருக்குல்ல, அதை அடித்து ரத்தம் மீன் வெட்டும்போது ரத்தமெல்லாம் அடித்து மாமல்லபுரம் போகிறோன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இப்போ பாருங்க இதுவே ஒரு கண்டென்ட் ஆகி போச்சு. மாமல்லபுரம் போகிறது தனி வீடியோ. கண்டிப்பாக அடுத்த டைம் வரும்போது எல்லா பக்கம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணணும், எனக்கு அதான் ஆசையே. பட் இந்த வீடியோவை இந்த சீரீஸை நான் வந்து நாளையோட, அதாவது ஒரு இட்லிங்க, ஒரு தோசை. இது என்ன தோசை அப்படின்னா மசால் தோசைன்னு நினைக்கிறேன். ஜம்மு இருக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் ஸ்தம்பலனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாமல்லபுரம் போக போகிறோம். சரி, மகாபலிபுரம் போக போகிறோம். ரெண்டு ஒன்று தானே, பேர் ஒன்று தானே தெரியல. நான் எனக்கு வாயில் மாமல்லபுரம்னே வருது. ரைட், ஓகே மக்கள்ஸ். அதுக்கு முன்னாடிங்க இதுக்கு முந்தைய நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வெஜ் பிரியாணி செஞ்சப்போ நான் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் ரூம் இருக்குல்ல சென்னையில், எங்கள் அண்ணன் ரூம் வந்து சமையல் பண்ணுறது வந்து ரொம்ப கலீஜாக இருக்கும். பேச்சுலர் பசங்கன்னா, பேச்சுலர்னா என்னதான் ஃபேமிலி மேன் இருந்தாலும் தனியாக இருக்கும்போது இப்படித்தான் நம்ம அதெல்லாம் வந்து சுத்தமாக வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் பேசியிருப்பேன். அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏன் பண்ண முடியாது பண்ணுங்க, யூஎஸ்லாம் வந்து பசங்க தான் வந்து கிச்சன் அவ்வளோ நீட்டாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு நான் வந்து 17ஆம் தேதி நாளைக்கு வந்து சென்னை டு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஏரோப்ளைன் ஃப்ளைட் விளாக் போட போகிறோம். சொன்னால் நாளைக்கு கிளம்பிடுவேன். அந்த காரணத்தினால வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சரி சார் இந்த பாத்திரம்லாம் நீட்டாக விளக்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி விளக்கி வச்சுட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு தோணுச்சு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே கொஞ்சம் அப்படியே நீட் பண்ணி விட்டு போகலாம். நம்ம வந்ததுக்கு இவ்வளோ தூரம் நம்ம அண்ணன் வந்து நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்து இவ்வளோ தூரம் நம்மளை பார்த்துக்கிட்டதுக்கு நம்மளால் முடிஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா களத்தில் இறங்க போகிறேன். இதை ஜம்முன்னு சுத்தம் பண்ண போகிறேன் மக்கள்ஸ். அது எவ்வளோ நேரம் சரி நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு குளிச்சுட்டு நம்ம மகாபலிபுரம் போகலாம். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சும்மா ஒரு ஃபஸ்ட்டு லைட்டாக நாரை போட்டு விளக்கிட்டிங்கன்னா சோப் போட்டு விளக்கணும் இந்த பாத்திரத்தையெல்லாம். அப்புறம் அதை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அப்படியே கலீஜியெல்லாம் எண்ணெய் காசு அடித்து கிடக்குது. எல்லாம் சோப் போட்டு இது பண்ணோம் அப்படின்னா கணக்காக தான் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் சோப் போட்டு வச்சுட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப அடுப்பு தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலிங்க, ஃபஸ்ட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒன்று சடைச்சா இது ஒரு கண்டென்ட்டாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டக்குன்னு ஓகேன்னு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி சோப்பை போட்டு தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் நல்லா தேய்ச்சி கழுவணும். இதில் நீட்டாக கழுவி முடிச்சுட்டுங்க இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக சுத்தம் பண்ணி விட்டுட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகலாம். ஓகே. Few moments later. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜம்முடு களி வெளியே கொண்டு வச்சிட்டேங்க, காற்றுல கொஞ்சம் உணரட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வேலை இந்த சைடு வால் இருக்குல்லங்க டைல்ஸு, இதை கொஞ்சம் சோப் பவுடர் போட்டு கழுவணும். ரின் இருக்குல்லங்க, ரின் 10 ரூபா பவுடர், அது வாங்கியிருந்தேன், தீந்தே போச்சு. இங்கே வாருங்களா எதுவும். சரி ஓகே மக்கள்ஸ், வேலையை முடிச்சுட்டு வேறு கூப்பிட்றேன். அழுக்கு இவ்வளோ அழுக்கு. இந்த ஒரு நாள் வேணுதுனால போட்டு ஜம்முன்னு தான் நீட்டு கையெல்லாம் ரின் பவுடரு ரொம்ப ராவாக போட மாதிரி கொஞ்சமாக தண்ணி மாதிரி கையெல்லாம் எரியுது அப்படி திக்கு. சரி ஓகே மக்கள்ஸ், அப்புறம் மீட் பண்ணுறேன். நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் மக்களை சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னாலே எல்லாமே எவ்ரிதிங் ஓகே. அந்த மாதிரி தான் நீங்களே நம்ம நாட்டையும் சரி நம்ம வீட்டையும் சரி குப்பையை கரெக்டாக குப்பை தொழில் ஓட்டோம்னா நம்ம இந்திய நாட்டு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ அழகான நாடு. நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதுதான் என் மைனஸே. 20 minutes later. மக்கள்ஸ் போதும் ஆயிடுச்சுங்க. இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு காட்டுறேன். அது டிசைனே அப்படித்தான், அந்த மரக்கார் இருக்கிற மாதிரி. அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கேஸ் அடுப்பு கழுவி அதெல்லாம் போய் அதை அடுப்பு பண்ணி வெளியே வச்சுட்டேன். இதெல்லாம் செல்ஃபாக குறைச்சி விட்டேன். அதுக்கு பாத்திரத்தை விலைக்கு வச்சு கீழே தண்ணியாக இருக்குது, போட்டு போட்டுருந்தா வேலை முடிஞ்சு.
வாழ்க்கையில் எல்லாருமே வந்து நான் பசங்களை சொல்கிறேன், பசங்களை பொறுத்தவரைக்கும் வீட்டில் இருக்கும் போது இந்த வேலை ஒரு நாள் கூட செஞ்சுருக்க மாட்டோம். தனியாக வெளியே வந்து இருந்து சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னாலே பாத்திரங்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து ஸ்வீட் சுத்தமாக வைக்கிறதுலேருந்து எல்லா பொம்பளை செய்கிற அத்தனை வேலையும் பசங்க செய்வோம். நம்மளுக்கெல்லாம் எல்லா வேலைக்கும் அத்து பிடிங்க கை வந்த கலை. என்ன ஒரே ஒரு என்னன்னா பல்லவி இந்த வீடியோ பார்த்தானா தான் வளர்ந்த நாளை மீன் ஒன்னுக்கு மட்டும் அத்தனை வேலை செஞ்சு கொடுத்தீல இப்போ பாத்திரம் கழுவு விட்டானா. ஐயோ கடப்பு மக்கள். மக்கள்ஸ் இன்னும் பாத்திரம் வேலைக்கு முடிக்கலீங்க. அதுக்கு முன்னாடி வந்து தோணுச்சு, பசி எடுத்துருச்சா, சரி ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் நினச்சி. அப்போ தான் தோணுச்சு, சரி சென்னை வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஒரு டைம் சாப்பிட்ட அப்படி அது வீடியோ பண்ணல. ஏன்னா இப்போ எங்கள் ஊருக்கு போயிட்டா அப்படின்னா அங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஸ்விக்கி ஜொமேட்டோ எதுவுமே அங்கெல்லாம் டெலிவரி கிடையாது. இப்போ நம்ம கிராமத்தில் பட் இங்கே சிட்டிக்கால் இருக்கும்போது கம்பல்சரி ஈரோட்டில் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் இருக்கிற ஈரோடு கிடையாது, கிராமம் தானே. ஈரோட்டில் வந்து கிராமத்தில் தான் இருக்கிறோம். ஈரோட்டில் 30 கிலோமீட்டர் கிராமத்தில் தான் இருக்கிறோம். அதனால் சென்னை வந்திருக்கோம். சரி சென்னையில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ கிராமத்தில் ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறேன். ஆனால் தூங்கிட்டு இருக்காரு. ஆர்டர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். நானும் எங்கே சேர்ந்து சாப்பிட்றான். ஏதோ கிஃப்ட் மாதிரிலாம் வருதப்பா. பரவாயில்லைங்க, இந்த ஃபோன் தனிக்கால் வந்து எவ்வளோ பரவாயில்லைங்க. அந்த பழைய ஃபோனில் ஸ்டோரேஜ் அவ்வளோ கிடையாதுங்க. எனக்கு எவ்வளோ பரவாயில்ல, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆண்டாவே சிவபெருமான் நம்ம வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் நல்லாக்கிட்டே செய்கிறாரு. இந்த ஃபோன் அன்றைக்கி தண்ணியில் விழுந்து இப்போ புது ஃபோன் வாங்கினால இது ஒயிட் ஆங்கிள் வரதுனால செமையாக இருக்குது. இந்த ஃபோன் இன்னொரு ஃபோன் நம்மகிட்ட நல்லா அட்வான்ஸான ஃபோன் இருக்காட்டி இந்த ஃபோன் ஆஃப் ஆனாலும் கூட இப்போ காசிமேடு வீடியோ வந்து இதுக்கு மேலே வருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன், காசிமேடு போனதாக கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன் சித்திரை 1ஆம் தேதி. அந்த வீடியோக்கு மேலே அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வச்சிருக்கிற ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் கேமரா இதில் எடுத்தேன். நம்ம கோயம்புத்தூர் வேலை செஞ்சுட்டோம், தண்ணியில் வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூர் வேலை செஞ்சுட்டோம். பட் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, கொஞ்சம் நாளைக்கு தான் நீடிக்க அப்படின்னாங்க. வித்துரு அப்படின்னாங்க, நம்ம விற்கல. நம்மகிட்டே இருக்கட்டும், நம்மளோட ராசியான ஃபோன் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட் காரணமாக விற்கல. இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ பரவாயில்ல, கையில் இருக்கிற ஃபோனும் பரவாயில்ல, தண்ணிக்கால் விழுந்து ஃபோனும் பரவாயில்ல. சரி வாங்க மக்கள் ஆர்டர் பண்ணிடலாம். மக்கள் இங்கே பாருங்க, இதில் வந்து போயிட்டு என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு தங்கம் டிஃபன் சென்டர் ப்ரைஸ் லோ கொடுத்தேன். சரிங்களா, இந்த பாருங்கள் இதில் போயிட்டு லோ டு ஹை கொடுத்தேன். அப்போ கம்மியான ப்ரைஸ்லேருந்து வருமா. இதில் போனேன் தங்கம் டிஃபன் சென்டர் இருந்துச்சு. இதில் இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் பெஸ்ட்டு செல்லர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 100 ரூபாய்க்கு பாருங்கள். ஒரு இட்லி ஒரு நிறையா இதெல்லாமே சேர்த்து 100 ரூபாய்க்கு இருக்கும் போல். இல்லை 2 போட்டுருவாங்க. இந்த பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா பொங்கல் இருக்கும் போல், இட்லி இருக்கும் போல், சப்பாத்தி இருக்கும் போல், ஒரு பாயாசம் ஒன்று இருக்கும் போல், அதுபோக தொட்டுக்கிறதுக்கு சட்னி 2 இது இருக்கும் போல். ரைட்டு ஆர்டர் கொடுப்பாங்களா, இது 2 ஓட்டுருமா. 2 ஓட்டால் கணக்காக இருக்குங்க, ரீப்ளேஸ் கொடுத்துடலாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டதில் கேன்சல் ஆகிடும். இதில் இன்னொன்று கொடுத்துருவோம். ரைட்டு கொடுத்தாச்சு, அவ்வளோதாங்க. வியூ காட்டு. ஓகே பேமெண்ட்டும் பண்ணிட்டேன் மக்கள், ஜிபே பண்ணியாச்சு. இதில் வாய்ஸ் மெசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னு வைங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும் எங்கே இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனு அதே இன்ஸ்ட்ரக்ஷன் ரீசெண்ட் பண்ணிடலாம், சேவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி, அதாவது வந்து ஒரு டைம் கொடுத்தாலே போதும் போல். நம்ம என்ன இடம்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜில் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த கிளிப் அப்படியே இருக்கும் போல். ஓகே, நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள். இன்னும் 2 நிமிஷம் வந்துடுவார். அவன் வந்துடுவார். அதுக்குள்ளே வச்சிடலாம். வந்துட்டாருங்க. ஓகே மக்கள் வாங்க வாங்கிட்டு போயிடலாம். வாங்கினாச்சே. ஒரு 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டேங்க அவருக்கு. அவ்வளோதான். நேற்று ஆர்டர் பண்ண நேற்று 20 ரூபா. அது கொடுத்தோன்னே அவங்க மூஞ்சில் என்ன ஒரு பண்ணுக்கு நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சிரித்து கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு 10 ரூபா எவ்வளவோ காசு செலவு பண்ணுறாங்க வச்சு பாருங்க. போட்டு 100 ரூபா போட்டு 200 ரூபா போட்டு வாங்கி சாப்பிட்றோம். ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுக்காங்க, தப்பே இல்லை மக்கள்ஸ். அவர் மூஞ்சியில் சந்தோஷம் பார்த்து எனக்கு சந்தோஷமாகி போச்சு.
சரி வாங்க மக்கள்ஸ் வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் நீட்டாலாம் சுத்தம் பண்ணி விட்டுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ப்ரோ அவர் சவரம் மதியம் நேரம் நினைக்கிறேன் நம்ம சாப்பிட்லாங்க. அவர் நல்லா தூங்குவார். ஏன்னா 3 மணிக்கு 2 மணிக்கு 5 மணி ஒர்க் பண்ணுவார். மறுபடியும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்லா தூங்கிடுவார். அந்த விஷயத்தில் அவர் செம்ம. என்னதான் பண்ணாலும் செஞ்சாலும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிடுவார். ஓகே பெஸ்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்லாம். 10 minutes later. உண்மையாதாங்க இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ரூமில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா இந்த சவர் தான். நீர்க்குட்டு குளிக்கும் போது அருவியில் குளிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. எங்கள் வீட்டில் சவர் கிடையாதா, அதனால் காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் கம்பல்சரி குளிச்சிடுறது. குளிக்காமல் இருக்க முடியாது இந்த சிட்டியில். சுகமாக இருக்குதுங்க. ஓகே தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஏப்பா அவ்வளோதாங்க மக்கள் குளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் நேற்று துவச்சி காய போட்டிருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடலாமுங்க. ஆனால் உண்மையாலுமேங்க நான் பார்த்த வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு விஷயம் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே மாடியில் படுத்திருக்கும் போது தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த முத்துமாரியம்மன் கோவில் இருக்குல்ல, நம்ம வீடு ஆரம்பிச்சது அங்கே தான் ஆரம்பித்தோம். இந்த முத்துமாரியம்மன் கோவிலை கும்பிட்டு நாளை தொடங்கினா அந்த நாள் சிறப்பாக இருக்குது. இப்போ இன்றைக்கி சென்ஷனில் அந்த மாதிரி வந்து பிரிஸ்காக நல்லா ஆக்டிவிட்டீஸ் செய்கிறேன், நல்லா பிரிஸ்காக இருக்கேன், அந்த நாள் இதாக இருக்குது. இல்லைன்னு வைங்களேன், ஸோ இங்கே சென்னை வந்துமே 2 நாள் சோம்பேறித்தனமாக ரூமில் படுத்துருந்தேனுங்க. ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கை அவ்வளோக்கு சிறப்பாக இல்லை. அப்போ இதில் நினைத்துனா தூங்கி எந்திரிச்சுன்னு இறை வழிபாடு பண்ணுங்க. அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி. நான் இப்போ சொல்கிறது எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நீங்கள் இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ நீங்கள் புத்தா மதமோ எந்த மதமாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஆனால் தூங்கி எந்திரிச்சுன்னே நீங்கள் வணங்கக்கூடிய உங்கள் மதக்கடவுளோ இல்லை உங்களுடைய குடிக்கடவுளோ இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த இயற்கையோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இயற்கை இறைவனை நீங்கள் வணங்கிட்டு அந்த நாள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் சிறப்பாக அமையுதுங்க. இதை நான் வந்து உணர்ந்துட்டேன். அம்மா தாயே முத்துமாரியாத்தா கோடான கோடி நன்றிகள் இவ்வளோ தூரம் அதாக இருந்ததுக்கு. ஓகே மக்கள்ஸ், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்கில போகலாம். சிறப்பாக இருந்துச்சு மக்கள்ஸ். இன்னும் பேச வேண்டியது இருக்குது, கீழே போயிட்டு பேசுகிறேன். வாருங்களா, இந்த காசிமேடு போனோம்லங்க, அதில் இந்த கனவா மீனுடைய மை இருக்குல்ல, அதை அடித்து ரத்தம், மீன் வெட்டும்போது ரத்தமெல்லாம் அடித்து என்னோடய ஃபேவரட் வெள்ளை சட்டை அழுக்காகி போச்சுங்க. நான் எவ்வளவோ துவைச்சி பார்த்தேன். சரி வீட்டுக்கு கொண்டோம் நம்ம தாய்க்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டைங்க, இது ரீசெண்டாக தான் எடுத்தேன். இங்கே பாருங்க மையா கருப்பு கருப்பாக இருக்குதா. நானே எவ்வளவோ துவைச்சி பார்த்தேன், ரத்தம் போகல. இதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் மக்களே. இந்த சட்டை வேறு மை போக மாட்டேங்குது. காசிமேடு மீன் மார்க்கெட்டு போனோம்ல. சரி ஓகே, மற்றபடி பாருங்க சட்டை எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்டைங்க. இது அயன் பண்ணவே தேவையில்லைங்க, பாப்கார்ன் டைப்பு. சரி ஓகே மக்கள்ஸ், எல்லா துணியும் எடுத்தாச்சு, வாங்க கீழே போகலாம். இங்கே தொப்பியுமே துவைச்சி போட்டுக்கிறதுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அதே வேர்த்து போயிருந்துங்களா, மறுபடியும் அரிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் டெய்லி தொப்பி துவைச்சி போட்டுருது. நெக்ஸ்ட்டு மக்கள்ஸ், நம்மளுடைய கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல, உட்காந்து தெரியுமா தான் பேசிட்டு போயிடலாம். நம்மளுடைய சென்னை விளாகு இன்றோட முடிவடைகிறது. இன்றைக்கி 17ஆம் தேதி. நாளைக்கு வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை. நாளைக்கு சென்னை விட்டு போக போகிறோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுறது நீங்கள் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சில பேர்த்து மீட் பண்ண முடிஞ்சது, பல பேர்த்து மீட் பண்ண முடியாது. தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் பைக் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறதுக்குலாம் வந்து மீட் பண்ணியிருப்பேன். இங்கே எனக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசௌகரியமாக இருந்துச்சு. பைக்கில் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு ட்ரெயின் பிடிச்சி போகிறது, பஸ் பிடிச்சி போகிறதுலாம் கொஞ்சம் எனக்கு அது ரொம்ப செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அடுத்த டைம் சென்னை வரும்போது கட்டாயம் வீட்டிலேருந்து பைக்கில் சென்னையில் பைக் வந்துட்டு பைக்லேயே தான் சென்னை சுற்ற போகிறேன். பாருங்க, ஏன்னா அப்போ தான் நினச்ச இடத்துக்கு போக முடியும், நினச்ச வீடியோ எடுக்க முடியும், நினச்ச இடத்துல வண்டி நிறுத்தி எடுக்க முடியும், நினச்சதை பண்ண முடியும். ஸோ அதனால் அடுத்த டைம் சென்னை வரும்போது கண்டிப்பாக பைக்கில் தான் வருவேன், பைக்கில் தான் விளாக் பண்ணுவோம் மக்கள்ஸ். என்ன காசிமேடு போன வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய வீடியோ இருக்குதுங்க. அண்ணா நகர் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது, இன்னும் 4-5 வீடியோ, சென்னை வந்த வீடியோ 4-5 வீடியோ எடிட் பண்ணாமல் இருக்குதுங்க. என்ன சில இடங்கள் வந்து என்னால் கவர் பண்ண முடியல. என்ன பண்ணால் பர்மா பஜார், பர்மா ஃபுட்ஸு, என்ன அப்படி பார்த்தா சொல்லிட்டே போகலாம். சென்னையில் இல்லாத கண்டென்ட்டே அத்தனை கண்டென்ட் கொட்டி கிடக்குது. பக்கத்தில் தடா ஃபால்ஸு, அந்த ஆந்திரா சைடு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விரைவில் நான் வருவேன். ஒரு மாதம் கழிச்சு சென்னை வருவேன். அப்போ வந்து பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வேறு லெவல் பண்ணலாம். அங்கே தடா ஃபால்ஸோட நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஜூஸ் மாஸ்டர் சரவணன் இருக்கார், தலைவர். அவர்கிட்டலாம் பேசினேன், வர முடியல பாஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அடுத்த டைம் வரும்போது எல்லா பக்கம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணணும், எனக்கு அதான் ஆசையே. பட் இந்த வீடியோவை, இந்த சீரீஸை நான் வந்து நாளையோடு முடிக்க போகிறேன் மக்கள்ஸ். இன்றைக்கி இப்போ வந்து அது மட்டும் இல்லை, இன்னொன்று பாருங்கள், மாமல்லபுரம் போகிறோன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இப்போ பாருங்கள் இதுவே ஒரு கண்டென்ட் ஆகி போச்சு. மாமல்லபுரம் போகிறது தனி வீடியோ. இங்கேருந்து மாமல்லபுரம் போகிறது இப்போது சாப்பிட்டு மத்தியானம் ஒரு 12-1 மணிக்காட்டு கிளம்பணும் அப்படின்னா 40 கிலோமீட்டர் வருதுங்க. அங்கே எப்படி ஒரு வெய்யத்தால் ஒரு 4 மணி 5 மணிக்கு போயிட்டோம்னா நீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது ஒரு கண்டென்ட் எடுத்துட்டோம்னா அதில் முடிஞ்சு மாமல்லபுரம் ஒரு வீடியோ ஆச்சு. ஓகே, இந்த வீடியோ இப்போ இதோட போய் சாப்பிட்டு அதோட முடிச்சுக்கலாம் மக்கள்ஸ். ஓகேவா?
மக்கள் அடுத்து பாருங்க நம்ம ப்ரோ எந்திரிச்சிட்டாரு. ப்ரோ எப்படி இருக்குது? பாருங்க மக்கள் உங்கள்கிட்ட இப்போ தான் காமிக்கிறேன். சரிதான், அடுப்பு வெளியே வச்சிருக்கிறேன், கழுவி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து சரியானது இருந்துச்சுங்க. இது வந்து டிசைனுங்க, இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்து டிசைனு. இதெல்லாம் நீட்டாக பயங்கரமாக செம்ம தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ பாருங்களேன் ஜம்முன்னு பண்ணியாச்சு. ஓகே மக்கள் தெரியுதா, நீட்டாக கழுவி வச்சாச்சு. ரைட், அவ்வளோதானுங்க. ஓகே, அடுத்து ஸ்விக்கி ஆர்டர் பண்ணது ஓப்பன் பண்ணலாம் ப்ரோ. அது ஏதோ காம்போ ஏதோ இருந்துச்சு, ஒன்று 100 ரூபாய்க்கு நிறையா இது பண்ண மாதிரி பெஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. எப்பா ஆமாம், இது நிறையா இருக்குது ப்ரோ. பாயாசம் நிறையா இருக்கும் போகிறதுல. रुको जरा सबर करो. அப்படி இப்படி கிழிச்சிருங்க ப்ரோ, இதை கிழிச்சிரு ப்ரோ, பின்னு வராமல். என்ன இருக்குன்னு எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது. ஓகே மக்கள், இதை பாருங்க, நம்ம அண்ணனது வந்து இன்னும் பிரிக்கல. ஆனால் ரெண்டுலேயும் ஒன்று சேமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு இட்லிங்க, ஒரு தோசை. இது என்ன தோசை அப்படின்னா மசால் தோசைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மசால் தோசைங்க, தெரியுதா? உள்ள உருளைக்கிழங்குல இருக்குது, ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. மசால் தோசை, ஒரு வடை வித் பொங்கல். சரிங்களா, வெண்பொங்கல் தான் இது, அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்டுங்க. ஒரு வடை, ஒரு மசால் தோசை, ஒரு இட்லி, ஒரு மெதுவடை, சரி ஒரு பொங்கல், தேங்காய் சட்னி, கார சட்னி, பருப்பு குழம்புங்க. இதெல்லாம் சேர்த்து 100 ரூபாய்க்கு. பரவாயில்ல, பரவாயில்லைன்னு சொல்ல. ஆமாம், இது மசால் தோசை வருதில்ல கூட, பரவாயில்லைங்க. 100 ரூபாய்க்கு ஜம்முன்னு எல்லாம் பல வெரைட்டி சாப்பிட்றோம் பாருங்க. இதில் காம்போவில் மசால் தோசை இதுலேருந்தே ஆரம்பிப்பான், அப்படியே எடுத்து சாப்பிடுவான். இதுக்கு எதுவுமே தொட வேணாம். அப்படியே ஒரிஜினலான ராவான டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய வாயில் ஓட்டுருங்க, தெரியாமா? சூப்பருங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட்லி எல்லாம் தெரியும், பொங்கல் சாப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா, பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கல. இது பொங்கல் மாதிரியே இல்லை, வித்தியாசமாக இருக்குது. பொங்கல் இல்லையா? இது என்ன இது? பச்சடியா? இது என்னது? பொங்கல் இல்லை, பொங்கல் இல்லையா? சேமியா போட்டு செய்வாங்களா? என்னது சந்தவையா? சந்தவை இல்லடா, பொள்ளாச்சி சைடு சந்தை ஃபேமஸு. சேமியா உப்புமாவா? ஆஹா, சேமியா உப்புமாவா வாங்குது. சரி ரைட், எதா இருந்தால் தான் என்ன வாங்கி சாப்பிடுவோம். நான் பொங்கல்னு நினச்சேன், அப்புறம் தான் தெரியுது சேமியா உப்புமாவாமா. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது மக்கள். ஏங்க உண்மையாலுமே இந்த புது அட்டகாசமாக இருக்குதுங்க இந்த சேமியா உப்புமா. டேஸ்ட்டு வேறு வேலை இருக்குது, கொளுத்துது. ஜம்மு இருக்குது, செமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெதுவடை. இந்த மெதுவடை எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா, இதிலெல்லாம் டிப் பண்ணி சாப்பிட்றோம். குழம்பு இதிலெல்லாம் நல்லா சாப்பிடலாம், அப்போ தான் செம்மையாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் குழம்புல அப்படியே கொஞ்சம் உடச்சுட்டு, இதில் அப்படியே கொஞ்சம் தேங்காய் சட்னியில் 3 டிப் அடித்து ரொம்ப வந்து அவ்வளோ டேஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஏவரேஜான டேஸ்ட்டு தான். இட்லியில் வந்து கொஞ்சம் வரதான் இருந்துச்சு மக்கள். ஏன்னா இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த கடையை பற்றியுமே கொஞ்சம் தப்பாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இனிமேல் வீடியோ பண்ணுவேன். ஆவரேஜாக இருக்கனால நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம இதை பார்த்து நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிங்கன்னு வைங்க, மறுபடியும் நல்லா இல்லைன்னா வந்து ஏன்டா நீ சொல்லிட்டு ஆர்டர் போட்ட அப்படிங்க என்ன பண்ணுறது, அது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆவரேஜான டேஸ்ட்டு தான் இது, காம்போலாம். ஓகேங்களா, நேற்று ஆர்டர் போட்டிருந்தோம், அது வேற ஒரு கடையில், அது நெய் பொங்கல் செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் இது கொஞ்சம் ஆவரேஜான டேஸ்ட் தான். இது அந்த சேமியா உப்புமா சூப்பராக இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சேமியா உப்புமா வேறு லெவல். ஓகே மக்கள், அவ்வளோதான். அதை இன்னும் கொஞ்சம் மட்டும் விளக்க வேண்டியது இருக்குது, நான் பார்க்காம விட்டுட்டேன். இந்த கத்தி இதெல்லாம் மட்டும் விளக்கி விட்டால் வேலை முடிஞ்சு. ஓகே, ஆன் பண்ணி பார்த்துடலாங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இப்போ ஈரமாக இருக்குது இல்லைங்க, அதனால் கொஞ்சம் எரிய மாட்டேங்குது. தண்ணி ஊற்றி தான் ஒன்று. ரைட், அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஜம்முன்னு பண்ணியாச்சு ரொம்ப. சரி ஓகே மக்கள், அவ்வளோதானுங்க. இப்போ போயிட்டு மகாபலிபுரம் போயிட்டு vlog எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சென்னை சீரீஸ் இன்றையோட முடிவடைகிறது. நாளை காலை நாம்
அங்கே மீனம்பாக்கத்தில் ஃப்ளைட் ஏறி ஜம்முன்னு கோயம்புத்தூர் வேறு லெவல் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸாக செம்மையாக விளாக் பண்ணிடலாம். சரி ஓகே மக்களே, மீண்டும் முறை அடுத்த நல்லபடியாக பேசிக்கிறேன். அது வரை உங்களை விடுது உங்கள் கேசனோட பாய்சி மக்கள்ஸ் டடா பாய்ஸையோ நான் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறாப்புல நானும் போயிட்டு இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு தம்பளைன்னு எல்லாம் ரெடி பண்ணி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மகாபலிபுரமே போக முடியும். சரி ரைட்டு, அப்போ கணக்காக இருக்குது. ஈவினிங் டைம் அங்கே போய் சன் செட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பாப்பா சன் செட் ஆகுதுன்னு தெரிலங்க. சரி ஓகே மக்களே, பாய்ங்க. பழவேற்காடெல்லாம் போகிறதா இருந்துச்சு, நிறைய கண்டென்ட் எடுக்க முடியல. அடுத்த டைம் கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் சரிங்களா.